الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 19வது இரவு தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. மென்மேலும் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இப்போ நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இறுதியாக நேற்று பார்க்கப்பட்ட இந்த வரலாற்றில் சஹாபாக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது, இந்த கலிமாவை உச்சரித்ததனால் மக்கமா நகரத்தில் அந்த காபாவினுடைய மஸ்ஜிதுகளில் அவர்கள் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள், இது நபி அவர்களுக்கு எவ்வளவு பாரமாய் இருந்தது என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வந்தோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது இப்படி ஒன்றை சொல்லுவார்கள். அன உசீபு அஹதும் பி முசீபத்தின் ஃபலம் யذ்குர் முசீபத்தின் பி ஃபஇன்னி அஅதமு மஸாயிப். என்னை இந்த அளவிற்கு தொல்லை கொடுக்கப்பட்டது என்றால் எந்த ஒரு நபிமாருக்கும் கொடுக்கப்படாத கஷ்டத்தை, துன்பத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லுவார்கள். இன்னொரு இடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சில நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்களாம். யா ரசூலல்லாஹ், ஒரு கலிமாவை சொன்னதினால் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறதே, எதுவரைக்கும் நாங்கள் இவ்வளவு துன்பங்களை பொறுத்து கொண்டிருப்பது என ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். நாம் என்ன கஷ்டப்படுகிறோம், முந்தைய காலத்தில் நபிமார்கள் எந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள் என்றால் இரும்பு ரம்பத்தால் அவர்களை அறுக்கப்படும், இரும்பு சீப்பினால் அவர்களை சீக்கப்படும், அந்த நேரத்தில் உடல் முழுவதும் துண்டாடப்படக்கூடிய சோதனைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஜமாஅத்தை அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாம் நேற்று கேள்விப்பட்டோம். அங்கு என்னென்ன நிகழ்ந்தது, அந்த அபிசீனியாவில் எப்படியெல்லாம் முஸ்லிம்களை பாதுகாக்கப்பட்டது என்பதை நேற்று ஓரளவு பார்த்தோம். அப்போ இங்கிருந்து அபிசீனியாவிற்கு ஜமாத்தை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கும் பொழுது அந்த கூட்டத்திடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னி லா யுظலமு மலிக்குன் ஃபீ நஜாஷ். நீங்கள் போகக்கூடிய அபிசீனியாவினுடைய நாட்டில் நஜாஷ் என்று சொல்லக்கூடிய மன்னர் இருக்கிறார், அவர் நீதமான ஆட்சியாளர், அவர்களிடத்தில் நீங்கள் சென்று அடைக்கலத்தை மேற்கொள்ளலாம், அவர் உங்களுக்கு கஷ்டம் தர மாட்டார் என்பதாக அந்த மன்னரை பற்றி ரசூலுல்லாஹ் கிளம்பக்கூடிய ஜமாத்திற்கு அறிவிப்பை செய்கிறாங்க. அந்த ஜமாத் வேகமாக 2வது முறை அபிசீனியாவிற்கு பயணம் செய்து செல்லுகிறது. இன்றைய கணக்கின்படி பார்த்தால் அந்த அபிசீனியா இப்பொழுது இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவின் நாட்டை சார்ந்தது. ஆப்பிரிக்காவை சுற்றி பாலைவன பகுதிகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு செல்ல வேண்டும். சுமார் 5 இரவு பகல் தொடர்ந்து ஒருவர் ஒட்டகத்திலேயோ அல்லது குதிரையிலேயோ பயணித்தால் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய எத்தியோப்பியா, சவுதியிலிருந்து எத்தியோப்பியாவிற்கு போய் சேர முடியும். அப்பொழுது இருக்கக்கூடிய ஃப்ளைட் வசதிகள் எதுவும் கிடையாது. அப்போ கால் நடைப்பயணமாக சென்றால் சுமார் 5 இரவு பகல்கள் தொடர்ந்து நடந்தால் மாத்திரம்தான் அந்த எத்தியோப்பியாவிற்கு போய் சேர முடியும். அப்படிப்பட்ட இக்கட்டான காட்டு வழி பாதைகளை எல்லாம் கடந்து இந்த ஜமாஅத்
இப்பொழுது இருக்கக்கூடிய அபிசீனியாவிற்கு போய் சேர்ந்ததுதான். அப்பொழுதும் கூட மக்காவின் தலைவர்கள் விடவில்லை. என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறாங்க. விடக்கூடாது, அங்கே போய் அது என்ன அபிசீனியாவிற்கு போய் இவர்கள் சந்தோஷமாக இருப்பது என்பதாக இங்கிருந்தே திட்டத்தை தீட்டுகிறார்கள். அப்படி அவர்களை விட்டுவிட முடியாது என்பதாக திட்டத்தை தீட்டி எல்லா குழு தலைவர்களும் சேர்ந்து 2 நபர்களை நியமிக்கிறார்கள். நன்றாக பேசக்கூடிய நஜாசி மன்னரிடத்தில் இவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்லி அவர்களை மன்னரை தன்வசப்படுத்துவதற்காக நன்றாக பேச்சு நயம் உடைய இலக்கியத்தோடு பேசக்கூடிய 2 பேச்சாளர்களை மக்காவினுடைய காஃபிர் தலைவர்கள் நியமிக்கிறாங்க. அதில் ஒன்று தான், ஒரு ஆள் தான் அம்ர் பின் ஆஸ், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 2வது அப்துல்லா பின் ரபியா, குறைஷி குலத்தில் ரபியாவினுடைய மகன், தலைவருடைய மகன் தான் அப்துல்லா. இந்த 2 நபர்களை நியமிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, போய் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்காக மக்காவில் எஸ்ரிப் என்ற தேசத்தில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பளங்களும் அத்தர் நறுமண வாசனை திரவியங்களும் இன்னும் உயர் ரகமான மாணிக்கங்களையும் பணங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த அம்ர் பின் ஆசும் அப்துல்லா பின் ரபியாவும் இவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். பல ஒட்டகங்களுடைய பொதி மூட்டைகளை சுமந்த நிலையில் நஜாசி மன்னரை பார்ப்பதற்காக வேண்டி இந்த காஃபிர் தலைவர்கள் வழி அனுப்பி வைக்கிறாங்க. சொன்னதைப் போலவே இந்த 2 நபர்களும் நஜாசி மன்னருக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு 2 தினங்களுக்கு முன்னதாக எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கிறாங்க. ஏன்னா மன்னர் முன்னாடி நாங்கள் போய் பேசும் பொழுது அமைச்சர்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அப்போ கொடுத்ததை கொடுத்துட்டா தான் அமைச்சர்கள் வாய் மூடி அமைதியாவது இருப்பார்கள் என்பதற்காக இந்த 2 நபர்களும் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து அன்பளிப்புகளை எல்லாம் வாரி வாரி கொடுக்கிறாங்க. ஏன்னா சில வாலிபர்கள், சில பெண்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை, எங்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை. ஏன்னா அந்த நஜாசி மன்னர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தார். தௌராத் என்னும் வேதத்தில் பின் சொன்னதின்படி கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுபவராக இருந்ததனால இந்த போன 2 நபர்களும் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து அன்பளிப்புகளை கொடுத்துட்டாங்க. கடைசியாக அடுத்த நாள் அவை கூடும் பொழுது நஜாசி மன்னர் தன்னுடைய சிம்மாசனத்தில் வந்து அமர்கிறார். இவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. இந்த அம்ர் பின் ஆஸ், அப்துல்லா பின் ரபியா 2 நபர்களும் மன்னருக்கு முன்னால் வந்து முதல் கட்டமாக சஜிதாவை செய்கிறார்கள். சஜிதா செய்துவிட்டு பிறகு எழுந்து தன் இருப்பிடத்தை நோக்கி நின்ற நிலையில் இப்படி தன் பேச்சை ஆரம்பிக்கிறார்கள். நஃபரும் மின் பிலாதினா ஃபக்கத் யஹ்ருஜூன் மின் பிலாதிக்கும், எங்களுடைய நாட்டிலிருந்து சில கிளர்ச்சியாளர்கள் அவர்கள் உங்களுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய மார்க்கத்திலேயும் நுழையவில்லை, உங்களுடைய மார்க்கத்திலேயும் நுழையவில்லை. அவங்க எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாங்கன்னு உங்களுக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. ஏதோ ஒரே ரப்பை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாங்க, அந்த ரப்புக்கு உருவம் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், அவர்களை சல்லிமூனா, எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இதுவே எங்களுடைய மக்காவின் தலைவர்கள், குறிப்பாக உங்களுக்கு பாத்தியப்பட்ட அபூ சுஃபியானினுடைய ஆசையும் கூட. இப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் நம்முடைய 2 நாடுகளுடைய தொடர்பு இன்னும் மேம்பட்டு இருக்கும். எனவே அவர்களை கிளர்ச்சியாளர்களை, குழப்பவாதிகளை எங்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என ஹஸ்ரத் அம்ர் பின் ஆஸ் என்ற தோழர் அப்பொழுது பேசுகிறார். இந்த நேரத்தில் அம்ர் பின் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போ இந்த வார்த்தைகளை நஜாசி மன்னர் கேட்டாரோ, கேட்டது அல்லாஹ் அவருடைய நாவிலிருந்து பேச வைத்தான். முதல் கட்டமாக அவர் சொன்ன வார்த்தை இது: நான் உங்களுடைய ஒரு சொல்லை மாத்திரம் நம்பி தீர்ப்பளிக்க மாட்டேன், அவரை ஒன்று கூட்டி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்ட பிறகே நான் தீர்ப்பளிப்பேன் என்பதாக
முஸ்லிம்களுடைய ஜமாத் வந்திருக்கக்கூடிய, அவையம் தேடி வந்திருக்கக்கூடிய ஜமாத்தை அழைக்கிறார். அழைத்து அந்த ஜமாத்தினத்தில் பேச்சாளர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா என்று சொல்லும் பொழுதுதான் ஜாஃபர் பின் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய தோழர் முன் வந்து நிற்கிறார். நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்ன நிலையில் அவர் சொல்லிவிட்டார், நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா மடமை காலத்தில் இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் விளங்காத நிலையில் இருந்தோம். இந்த முஹம்மத் எங்களுக்கு அனைத்தையும் விளங்க வைத்தார். நாங்கள் நரகத்தினுடைய விளிம்பின் மீது இருந்தோம், அவர் எங்களை சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லக்கூடியவராக இருந்தார். நாங்கள் பெண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருந்தோம், இவர்கள் பெண் குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அத்தனை விஷயங்களையும் ஜாஃபர் பின் அபி தாலிப் சொல்லுகிறார். இருந்தாலும் இந்த வந்திருக்க 2 பேர் இன்னொரு புது பிரச்சனைகளை கிளப்பி விடுறாங்க. ஏன்னா அந்த நாட்டு மன்னர் நஜாஷி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவராக இருப்பதனால அந்த மக்களினுடைய கொள்கை என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குமாரர், அதாவது ஒரு கடவுளின் மகன். இப்ப இவர் இந்த அம்ர் பின் ஆஸ் எப்படி பிரச்சனையை கிளப்புறாருன்னு சொன்னா, உங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளின் மகன் என்பதை இந்த முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீங்க வேணா கேட்டு பாருங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னும் பிரச்சனையை கிளப்பிவிடும் பொழுது இந்த நஜாஷி மன்னர் சொல்லுகிறார், அப்படியா யா ஜாஃபர், நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நிலவையோ எது உண்மையோ அதை சொன்னார்கள். அந்த இடத்தில் நாங்கள் ஈசா நபியை ஒரு அல்லாஹ்வின் தூதராக மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கு கடவுள் அல்லாஹ்விற்கு எந்த விதமான மகனும் கிடையாது, இவரை நாங்கள் ஒரு தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக ஈசா நபியை பற்றி சுருக்கமான ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார். உடனே அடுத்து நஜாஷி கேட்கிறாரு, எங்களுடைய கடவுளை பற்றி, ஈசாவை பற்றி உங்களுடைய வேதத்தில் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய குர்ஆனில் இறைவன் சொல்லி இருக்கிறானா என்று கேட்கும் பொழுது சூரத்துல் மரியமில் வந்திருக்கக்கூடிய அப்பொழுது இறங்கி இருந்த சில வசனங்களை ஓத ஆரம்பித்தார் ஜாஃபர் பின் அபி தாலிப். எப்பொழுது இந்த வசனங்களை ஓதி ஆரம்பித்தாரோ, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தௌராத்தில் சொல்லப்பட்ட அத்துணை விஷயங்களும் அல் குர்ஆனில் இடம்பெற்றதாக இருந்ததை எப்பொழுது நஜாஷி காதினால் கேட்க ஆரம்பித்தாரோ, அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் சாறை சாறையாய் வர ஆரம்பித்தது. அழுது கொண்டே இருந்தார். கிதாபுகளில் வருது, அங்கிருந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்துணை பேரும் அழ ஆரம்பித்தார்கள். கையில் வைத்திருந்த அந்த ஏடுகள் அவர்கள் அழுகையினால் தண்ணீரால் நனைந்து போனது. சொன்னார் நஜாஷி, எந்த இறைவன் தௌராத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே மாற்றம் இல்லாமல் அல் குர்ஆனில் பேசியிருக்கிறானே, இது உண்மையில் இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்பதாக நஜாஷி சொல்லி அந்த இஸ்லாமிய வந்த அடைக்கலம் தேடி வந்த மக்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுப்பதற்கு கட்டளையிட்டார். நீங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது, நீங்கள் எங்களுடைய நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதாக நஜாஷி மன்னர் கட்டளையிட்டார். ரிவாயத்துக்கல்ல வருது, இந்த நஜாஷி மன்னர் பகிரங்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளத்தளவில் ஈமான் கொண்டிருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் அவர்னால் தன் நாட்டை விட்டு மக்காவிற்கு சென்று ரசூலுல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் தன்னுடைய உள்ளத்தால் அவர் ஈமான் கொண்டு இருந்தார் என்பதாக கிதாபுகளில் வருது. ஏன்னா நபியவர்களுக்கு சிறிது காலங்கள் கழித்து அல்லாஹ் வஹியாக அறிவித்திருந்தான், அபிசீனியாவினுடைய மன்னர் நஜாஷி கது தவஃபா, அவர் மௌத்தாகிவிட்டார், நீங்கள் அவருக்காக ஜனாசா தொழுகை தொழ வையுங்கள் என்பதாக அல்லாஹ் வஹியாக அறிவித்த பிறகு ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து சில தோழர்களை அழைத்து ஜனாசா தொழுகையை அங்கிருந்தே மறைவு ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள் என்பதாக வரலாறுகளில் வருது. இதிலிருந்து விளங்குவது என்ன? நஜாஷி மன்னர் இஸ்லாமிய மன்னர் மக்களுக்கு முழு அடைக்கலத்தை தந்தார். நாளுக்கு நாள் இஸ்லாம் அந்த மன்னர் அபிசீனியாவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் மாற்றமாக மக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கும் சொல்லன்னா துன்பங்கள், சொல்லன்னா கஷ்டங்களை காஃபிர்கள்
கட்டவிழ்த்து விட்டார்கள். நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது. எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, ஷைபே அபி தாலிப் என்ற 3 வருட காலம் ரசூலுல்லாஹ்விற்கு 47, 48, 49, 50 இந்த காலத்திலே 48 வருட வயசிலிருந்து 50வது வயது வரைக்கும் ஷைபே அபி தாலிப் என்னும் சொல்லக்கூடிய ஒரு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த நிலைமையை பெருமானார் கண்டார்கள். யாரும் முஹம்மதிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவருக்கு பெண் கொடுப்பதோ அவர்களுடைய குடும்பத்தில் பெண் எடுப்பதோ எவரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு பலகையில் எழுதி மக்காவினுடைய உள்பகுதியில் தொங்கவிடப்பட்டிருந்தது. 50 வயது கழியும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பாட்டனார், தனது சிறிய தந்தை அபூ தாலிபிடத்தில் சொல்லுகிறார்கள், யா அபா தாலிப், இவ்வளவு கஷ்டங்கள் நாம் சகித்து கொண்டிருக்கிறோம், நீங்க போய் காஃபிர்களுடைய தலைவர்கள்ட்ட பேசுங்க, மக்காவில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலகை கரையானால் அரிக்கப்பட்டு போனது, எனவே அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் முறித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க. இந்த கேட்ட உடனே அபூ தாலிப் நேராக காஃபிர்களுடைய தலைவர்களிடத்தில் போறாங்க. போய் வேகமாக சொல்கிறார்கள், நீங்க எந்த ஒப்பந்தத்தை எழுதி மக்காவில் தொங்கவிடப்பட்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தத்தை கரையான் சாப்பிட்டு விட்டது. அப்படி சாப்பிடாமல் மட்டும் இருக்கட்டுமையானால் நீங்கள் முஹம்மதை கொலை செய்து கொள்ளுங்கள் என்று அபூ தாலிப் சொன்னதுதான் தாமதம். காஃபிர்களுடைய தலைவர்களுக்கு சந்தோஷம் அதிகமானது. எந்த அபூ தாலிப் பாதுகாப்பு கேடயமாக முஹம்மதை வைத்திருந்தாரோ, எந்த அபூ தாலிபினால் முஹம்மதை கொலை செய்வதற்கு முடியாமல் போனதோ, இப்பொழுது அந்த அபூ தாலிபினுடைய நாவிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வந்ததை கேட்டு காஃபிர்கள் சந்தோஷத்தில் குதித்தார்கள். உள்ள அப்படியே இருக்கும், பத்திரமா இருக்கும் என்று நினைத்து வேகமாக கஅபாவின் கதவுகள் திறக்கப்படுகிறது. உள்ளே போய் பார்த்தால் எந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தார்களோ, கரையான் அரித்திருக்கும் என்று, அங்கு போய் பார்த்து தொடுறாங்க. அந்த கட்டை பொழு பொழு பொழுவென கொட்டுகிறது. அல்லாஹ் கரையான்களை அரிக்க வைத்தான், அந்த கட்டையை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். வரலாற்று சுவடுகளில் எழுதுகிறாங்க, அந்த கட்டையில் எழுதப்பட்டிருந்த அல்லாஹ் என்னும் வாசகத்தை தவிர்த்து மற்ற அத்துணையும் கரையான் தின்று முடித்தது. அல்லாஹ் என்னும் வாசகம் மாத்திரம் மிச்சமாக இருந்தது என்று வருகிறது. இதை பார்த்து காஃபிர்களுடைய தலைவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹ்விற்கு கஷ்டமான காலங்கள் சுமார் 50வது வயது இருக்கும். கொஞ்ச நாட்கள் கழிந்தது. யாருடைய அரவணைப்பில் இருந்து வந்தாரோ அப்படிப்பட்ட சிறிய தந்தை அபூ தாலிப் சச்சாஅம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய இடியாய் போனது. ஏன்னா எல்லா விதத்திலேயும் உதவியாக இருந்தவர்கள் அபூ தாலிப். எப்படி இப்பொழுது பெருமானாருக்கு இது போன்ற கஷ்டங்கள் வரும் பொழுது இன்னும் 3 நாட்கள் கழித்து அதைத் தொடர்ந்து தனது மனைவி ஹதீஜா அம்மையாருடைய மௌத்தும் கூட ரசூலுல்லாஹ்விற்கு பேரிடியாய் போனது. அதனால்தான் அந்த வருடங்களை அரபியில் இப்படி சொல்லுவார்கள், ஹுஸ்னுல் ஆம், ரசூலுல்லாஹ்விற்கு கவலையான வருடங்கள் என்பதாக அரபுகளில் வாசகத்தை சொல்லுவாங்க. கவலையான வருடங்கள். ஏன்னா இந்த 2 பேருமே பெரிய ஆளுமைகள். ரசூலுல்லாஹ்விற்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஒரு நிழலாக இருந்து ஒரு கேடயமாக இருந்து தடுத்தவர்கள் இந்த 2 நபர்களும். எப்போ இந்த 2 பேரும் வஃபாத்தானார்களோ அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹின் மீது கடுமையான கஷ்டங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். துர்நாற்றம் எடுத்த ஒட்டகத்தினுடைய குடல்களை போடப்பட்டது இந்த இருவருடைய மரணத்திற்கு பிறகுதான். பெருமானார் தொழுவும் பொழுது அவர்களுடைய கழுத்தில் துணியை கட்டி இழுத்த காஃபிர்கள் எப்பொழுது நிகழ்ந்தது? இந்த 2 நபர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான். பெருமானாரை சொல்லன்னா துன்பங்களை கொடுத்தது, பாதைகளில் வரும் பொழுது முற்களை போட்டது, பெருமானார் அதில் கால் வைத்து இரத்தங்கள் பீரிட்டது, இவ்வளவு கஷ்டங்களை சுகித்தது, அத்துணையும் இந்த 2 நபர்களுடைய மௌத்திற்கு பிறகுதான். சொல்லல்லா துன்பங்களை எப்பொழுது ரசூலுல்லாஹ் ஆதரவற்ற நிலையில்
இருந்த 2 நபர்களும் ஆதரவற்ற நிலையில், 2 சப்போர்ட்டும் இப்பொழுது இல்லாது இருக்கும் நிலையில்தான் பெருமானார் இதுவரைக்கும் அடுத்த எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடிக்காத இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னந்தனியாய் நிற்கிறார்கள். இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் வருகிறது, இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதே, நாளுக்கு நாள் உயிருக்கு பேராபத்து வந்துவிடுமோ என்பதாக அஞ்சிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் பெருமானார் இன்னொரு சிந்தனை யோசிக்கிறான். தாயிஃப் நகரத்திற்கு நாம் செல்லலாம். காரணம், மக்காவிலிருந்து சுமார் சில மைல், 100 மைலுக்கு அப்பால் உள்ள சிறிது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம்தான் தாயிஃப். தாயிஃப் நகரத்தில் அங்கிருந்து நாம் தீன் பணியை செய்துவிட்டால் அங்கிருந்து மக்காவிற்கு வெகு சீக்கிரமாக மார்க்கம் உள்ளே வந்துவிடும் என பெருமானார் ஆசைப்பட்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகரத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா, இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுடைய தலைவர்களுடைய தோட்டங்கள், துறவுகள் அங்கு இருக்கிறது, வியாபார தலங்கள் அங்கு இருக்கிறது. எனவே நாம் அங்கு இஸ்லாத்துடைய மார்க்கத்தை நாம் பரப்பும் பொழுது, மார்க்கத்தினுடைய பணியை நாம் செய்யும் பொழுது அங்கிருந்து மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவையும் வந்து அடையும் என்ற நோக்கத்திலே பெருமானாருடைய உள்ளத்தில் தாயிஃபுக்கு பயணம் செய்வதற்காக வேண்டி ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். தாயிஃபுக்கு எப்படி செல்லுவது, யாரை வைத்து செல்லுவது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த தாயிஃபில் சகீஃப் என்னும் கிளையை சார்ந்த சில கூட்டங்கள் இருந்தாங்க. சகீஃப் என்னும் கோத்திரம், பல கோத்திரங்கள் இருப்பாங்க, ஆனால் சகீஃப் என்னும் கோத்திரம் அங்கு இருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய 3 நபர்களை அடைக்கலம் தேடி ரசூலுல்லாஹ் அங்கு சென்றாங்க. சென்ற பிறகு ரசூலுல்லாஹ்விற்கு என்னென்ன துன்பங்கள் அங்கு நேர்ந்தது, அதற்கு பிறகு தாயிஃப் மக்கள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள், ரோட்டில் செல்லும் பொழுது எப்படியெல்லாம் பெருமானாரை கல்லால் எரியப்பட்டது ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு மலக்குமார்களினுடைய வருகை, பெருமானார் இந்த உம்மத்தை கூட்டத்தை அழித்து விடவா என்று கேட்கும் பொழுது பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை, அதற்கு பிறகு என்னென்ன நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா